கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. 91 சங்கீதம் 11 உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று வாசிக்கிறோம். நாம் செல்லுகிற பாதைகளிலெல்லாம் நம்மை பாதுகாக்கும்படியாக தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்கிறார். நம்மை காக்கிற தேவன், நம்மை தாங்குகிற தேவன், அவர் தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மை பாதுகாக்கிறார். ஏனென்றால் இவர்கள் கர்த்தரால் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். மத்தேயு 18 நாம் பார்ப்போமானால், நாம் சிறியவர்களாய் இருக்கும் பொழுதே நமக்காக ஒரு தூதனை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே நமக்கான தூதர்கள் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். நமக்கு உதவி செய்ய முடியாத அநேக பிரதிகூலமான சூழ்நிலைகள் வரும். அப்பொழுது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அனுகூலமான வழிகளை அவர் திறந்தருவார். நாம் யாரும் இல்லையே என்று நாம் சோர்ந்து போக வேண்டாம். மனித உதவிகளையும் தெய்வீக உதவிகளையும் அனுப்பி தருகிறவர் தேவனாகவே இருக்கிறார். இங்கு 103 சங்கீதம் 20 நாம் வாசிக்கும் பொழுது இந்த தூதர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எதை செய்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள் என்று வாசிக்கிறோம். தூதர்கள் பலத்த சௌரியவான்கள், ஆனால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி மாத்திரம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நமக்கு வேண்டிய உதவிகளை நம்முடைய இஷ்டத்தின்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி அவருடைய வசனத்தின்படியே நமக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே தான் யாத்ராகமம் 23 வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். நமக்கென்று தேவன் எந்தெந்த நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை நாம் சுதந்திரிப்பதற்கு, நம்மை நேர்த்தியாய் நடத்துவதற்கு நமக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறார். தானியேல் 6 தானியேல் சொல்கிறார், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலுக்கு உதவி செய்வதற்கு அங்கு மனிதர்கள் போக முடியாத சூழ்நிலை. ஆனால் தேவனே தம்முடைய தூதனை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா 1 மரியாள் சொல்லுகிறாள், இதோ நான் ஆண்டவனுக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொன்ன உடனே தெய்வதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தூதர்கள் நம்மிடத்திலே தங்கி இருப்பவர்கள் அல்ல. தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை நம்மிடத்திலே சொல்லிவிட்டு மறுபடியுமாய் போய்விடுகிறவர்கள். ஆகவே இப்படிப்பட்ட நமக்கு இக்கட்டான சூழ்நிலைகளிலே நம்மை சில விஷயங்களை நம்ப வைப்பதற்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறவராய் இருக்கிறார். வேதத்திலே மரியாளிடம் தூதன் அனுப்பப்பட்டான், மனோவாவிடம், கொர்நேலியுவிடம், பேதுருவிடம் என்று சொல்லி நாம் வரிசையாக பார்க்கலாம். பேதுரு அங்கு சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்படும் பொழுது தேவன் தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி பாதரட்சியை தொடுக்க வைத்து என் பின்னே வா என்று சொல்லி 1ஆம் காவல் 2ஆம் காவல் என கடந்து அவன் வந்து வெளியே கொண்டு விட்ட உடனே தூதன் போய்விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி நம்மை விடுவிக்கிறவராய், நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். 1 ராஜாக்கள் 19 நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே எலியாவை தட்டி எழுப்பி மறுபடியும் ஓடச் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போயிருப்போமானால், நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே என நினைப்போமானால் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பயந்திருக்க உம்மால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், விடுவிக்கப்பட காக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.